ஹாய்டா ஸ்டார்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டார் ஃபிக்ஸ். எல்லோரையும் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஸோ நம்மளோடத்துல ஸ்ட்ரைட் கண்டென்ட் போட்டுட்டு நான் அப்போவே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைட் பிஎல் ரெண்டுமே இரு கண்கள். நான் அது ரெண்டையும் அப்படியே டேக் கேராக பார்த்துக்குவேன். ஸோ அதனால் அப்படி போடும்போது பிஎல் ஒன்று போட்டோமா, ஸோ ஸ்ட்ரைட் ஒன்று போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிஎல் ஸ்டோரி தான் நம்மளோட ஸ்டெப் பிரதர் ஒப்சஷன். ஸோ நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் போட நினச்சது ஹியூமனோட காஜு ப்ரொஃபஸர். அது நான் போட போகிறேன். ஸோ அதுதான் லைக் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இது கண்டிப்பாக லைக் நம்ம இதில் எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு. ஸோ ஸ்டெப் பிரதர் ஒப்சஷன் அண்டு காஜ் ப்ரொஃபஸர் ரெண்டும் எபிசோடும் பாட்டு மாறி மாறி வரும். காஜ் ப்ரொஃபஸர் எப்போ வரும்னா இன்னொரு 2 days கழிச்சு வரும். ஏன்க்கா 2 days அப்படின்னா, அக்கா கொஞ்சம் லைக் லிட்டில் ஒர்க் ஆனால் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் 2 நாளுக்குள்ளே அப்படியே ஒவ்வொரு பாட்டாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்டெப் பிரதர் ஒப்சஷனோட ஃபஸ்ட் பார்ட் நம்ம போட போகிறோம். ஸோ எல்லோரும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஹெட்செட் மஸ்ட்டு. ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டோரிக்கு அடிக்ட் ஆகாதீங்க, ஜஸ்ட் ஃபீல் பண்ணி மட்டும் பாருங்கள். ஸோ வி ஆர் கெட்டிங் டு த ட்ரீம் வேர்ல்டு. ஸோ ஓப்பனிங் சீனில் என்னென்னா, தியாங் தான் லைக் ஒரு வீட்டிலேருந்து அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு, எங்கே இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ தான் லைக் கேபில் இன்னொருத்தவங்க இறங்குறாங்க. ஸோ அவன் தான் குடு ஓடி போய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கட்டி பிடிச்சிக்க. ஸோ அவங்க அம்மா தான் தியாங் விளாடாது, அங்கிட்டு தள்ளு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் குடுன்னு உள்ளே வந்துட்டுருக்காங்களாம். ஸோ அவன் தான் ஆமாம் ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சம அப்படின்னொடனே பசிக்கும், நல்லா மண்டையில் 4 போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ தேங்க தான் ஏமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஒரு தட்டை வச்சுட்டு அப்படியே ரெடியாக நின்றுட்டுருக்கேன். இருடா கல்லோட திங்க போறியா அப்படின்னொடனே சரி நீ சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே அந்த கிச்சன் லேப்டில் ஏறி உக்காந்துக்கிட்டான். ஸோ அவங்க தான் லைக் எத்தனை நாள் தாண்டா நானும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிறது, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? பாவம்டா, நான் வீக் பாடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லவும், நானாம்மா நான் அந்த வீட்டுக்கு போக சொன்னேன்னொன்னே என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் தோசை கரண்டியோடு திரும்புகிறாங்க. திரும்பிட்டு ஏன்டா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுவும் இஷ்டம், நீ பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ஹாப்பியாக அவங்க ஒன்றை வச்சுக்கிட்டா எனக்கு ஒன்ற பிரச்சனையும் கிடையாது, நீ தானே சொன்னானோடனே ஆமாம் இப்போ என்ன அவங்க உனக்கு ஹாப்பியாக தானே வச்சுக்கிறாங்க, அதனால தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அது இல்லை இப்போ நான் இந்த வீட்டுக்கு ஓடி வந்துட்டுருக்கல்ல, நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேண்ணே, இப்போ ஏன் அந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, உன்னையும் அவரையும் நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால தான் அப்படின்னு நானே, ஏன்டா அவரோட பிள்ளை ஜேகே அங்கே தானே இருக்கான், அவன் தம்பி தானே, அவன் மட்டும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக அங்கே இருக்கான், அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கலையே அப்படின்னொன்னேம்மா, அவன் சின்ன பையம்மா அதனால அவன் அவங்க கூட இருக்கான், ஏன் அவனை அப்படி இல்லைன்னா நீ துரத்தி விட்ரு அப்படின்னு சொன்னோடனே, டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே தேங்க தோசை கரண்டியில் அடிக்க வர அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் லைக் அப்படி நான் வந்து போயிட்டுருக்கேன். அப்படின்னு என்னடா உன்னை நான் அங்கே இருக்க சொன்னால் நீ அவனை வேட்டி விட பார்க்குறியா அப்படின்னு சொல்லவும், அவன் ஏதோ சின்ன பையன்மா, அவன் கூட இருக்கான்னு என்னையும் இருக்க சொல்கிறேன், நான் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கேம்மா அப்படின்னு சொன்னானே, நீ ஒர்க் போனாலும் உனக்கு சமைக்க தெரியாது, அவன் காலேஜ் போனாலும் அவனுக்கு சமைக்க தெரியும், அவனே நல்லா பார்த்துக்குவான், ஒன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லவும், என்ன உன்னை சமைக்க சொன்னதுக்கு நீ ஓவராக பண்ணுற, எனக்கு சமைக்க அவ்வளோ பிடிக்கலனா நீ ஒன்றும் வர வேணாம், நான் உன்னோட மேரேஜ் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொன்னோன்னே, ஏன்டா அப்படி பேசுகிற, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பாவமாக அப்படி திரும்பிக்காக தான் திருப்பிட்டு, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், அப்பா இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் அவரையும் பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது நீ என்கிட்ட கேட்கும்போது நானும் உன்கிட்ட ஓகேன்னு சொன்னேன், அவர் உன்னை நல்லா பார்த்துக்கிறாருல, அதனால தான் நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு உன் நல்ல மனசு புரியுதுடா, நீ ஏன் அப்பா இல்லாமல் நீயும் தானே கஷ்டப்படுற, அம்மா மாதிரி நீயும் ரொம்ப கஷ்டப்படுறல்ல, நீயும் எங்கள் கூட வந்துட்டா நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆயிடலாம்ல தேவங்கண்ணே, இப்போ மட்டும் என்னம்மா நம்மளெல்லாம் ஒரு ஃபேமிலி தான், என்ன நான் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், அதுதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கேட்க,
மா நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கியோ அந்த அளவுக்கு அவரை நீ கல்யாணம் பண்ணதுக்கு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் இப்போ வந்து மிஸ்டர் ஜியானோட பையன் அப்படின்னு என்னையும் தான் கூப்பிட்றாங்க. நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இவன் தான் சொல்லணுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நீ அங்கே ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, புரியுதா அப்படின்னோடனே ஹாப்பின்னு வாய்க்கு நிறையா கூப்பிட்ற, ஆனால் அங்கே நீ வராமல் நான் எப்பட்றா ஹாப்பி ஆவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா நான் இங்கே இருந்தேன் என்ன அங்கே இருந்தேன் என்ன, என் நினப்பு ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்குது. நீ நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க தான் வந்து இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ இந்த மாதிரி வந்து பேசுனா நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. இந்த தடவை கண்டிப்பாக உன்னை நான் கூட்டிகிட்டு போக தான் செய்வேன் அப்படின்னோடனே, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டே கேட்க, டேய் உங்கள் அப்பாவோட ரிலேஷனா ஏதோ ரொம்ப திக்கான ரிலேஷனா, அவங்களுக்கு கல்யாணமா, ஸோ நாங்கள் போயே ஆகணுமா, ஸோ நாங்கள் ஒரு 3 நாளைக்கு ஊரில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு என்ன, ஓ 3 நாளைக்கு நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்க வரியா, நான் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, டேய் 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 நான் அத்தை சொல்லலை, நீ வந்து அங்கே இரு, அங்கே ஜேகே தான் இருக்கான்ல, அவன் உனக்கு சமைச்சு தருவான், நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக வீட்டில் இருங்க, நாங்கள் ஒரு 3 நாள் கழித்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், மா என்ன விளையாடுறியா, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் வந்து அந்த அளவுக்கு பேசினது கூட கிடையாது. அந்த கல்யாணத்து அப்போ கூட வந்து என்கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணான், நான் அவன்கிட்ட பேசலை. இப்படி வந்து அவனுக்கும் எனக்கு ஒரு மாதிரி எதிரும் புதிருமாக இருக்குது. இதில் போய் எப்படி அப்படின்னோடனே, டேய் நீ தான் அப்படி நினைக்கிற, ஜேகேலாம் அந்த மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையனோடனே, இப்போ தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு, அதுக்குள்ளே நீ அந்த பையனை ஏற்றி வச்சு பேசிவிட்டு என்னை கொச்சி பேசுகிற பற்றியா அப்படின்னு சொல்லவும், டேய் அப்படியே அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் திருப்பி தோசை கரண்டி தூக்கிட்டு வர, சரி எனக்கு புரியுது, நீ அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த பையனை உன் பையனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்ட, அது ரொம்ப நல்ல விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். டேய் வாடா, நான் கேட்குறதா இந்த ஒரு இதுக்கு மட்டும் நீ ஏன் ஓகேவே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னேம்மா, அவரும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். அங்கே வந்து ஒரு வேளை நீ என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்து என்னை நல்லா பார்த்த ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகாதா, அதனால தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லவும், அந்த மாதிரி அவங்க கிடையாதுடா, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அதுலேயும் ஜேகே இருக்கானே பட்டுக்குட்டிடா அவன் அப்படின்னு சொல்லவும், அவன் பட்டுக்குட்டி வெள்ளை சட்டிலாம் நீயே பார்த்துக்கோ நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்படிங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீயும் சும்மா ஏறி போய்கிட்டே இருக்க, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா, சரிடா நீயும் அந்த பக்கம் வராத, நானும் இந்த பக்கம் வரவே மாட்டேன், எனக்கு ஏதாவது ஆனால் கூட நீ அங்கிட்டு வராதுன்னொன்னே, அம்மா என்ன பேச்சு இது அப்படின்னு சொல்லவும், அப்போனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நான் வரேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு சத்தியம் சாம்பார்லாம் இப்போ கிழிக்கிற அப்படின்னோடனே, அதான் சொல்கிறேன் அந்த 3 நாள் நீ அங்கே வருவேன்னு எனக்கு சொல்லு, நீ என் கூடயே கிளம்பி இப்போவே வா அப்படின்னு சொல்ல, மா நீ நினச்ச உடனேலாம் அப்படி வர முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், ஏன்டா ஏன் நீ சொன்னோடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அந்த மாதிரி நான் நினச்சா நீ வரணும், வாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லலை, நீ இருக்கியே அம்மா என்னை எப்படியாவது நீ கன்வின்ஸ் பண்ணிடுவா அப்படின்னு நானே, அப்போ வரியா அப்படின்னு சொல்லவும், சரி நீ இவ்வளோ சொல்கிறதுனால நான் வரேன் அப்படின்னோடனே, சரி அப்போ ஓடி போய் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வை, நான் கேப் புக் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னோடனே, ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாடா அப்படின்னு சொன்னோடனே, சரி இரு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் வந்து மேலே வந்துட்டு, அவன் கூட இருக்கணுமா, அவன்கிட்ட நான் சரியாக கூட பேசவே இல்லை, பேர் என்ன சொன்னாங்க, ஜேகே, ஆமாம் அது வேறு, என்ன தான் பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வர, அவங்க அம்மா தான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு கையெல்லாம் துவச்சிட்டு போகலாமாடா அப்படின்னோடனே, அங்கே போகிறோன்னு சொன்னோடனே முகம் என்ன பளிச்சுன்னு ஆயிடுச்சு, ஓ மை மதர் அப்படின்னு சொன்னோடனே அங்கே தான் வந்து கிண்டல் பண்ணாதவான்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ தேவைதான், ஆமாம்மா நான் சொல்ல மறந்துட்டேன், கேட்க மறந்துட்டேன், அவர் எப்படி அவனை நல்லா பார்த்துக்கிறாரான்னொன்னே, நல்லா பார்த்துக்கிறாருடா, அவர் எப்போவுமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார், நான் கொஞ்சம் கூட சேடாக விடவே மாட்டார் தெரியுமா அப்படின்னோடனே, அது சரி அப்புறம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஜேகே அவன் வாய்க்கு நிறையா என்னை அம்மான்னு கூப்பிட்றான், ஆனால் நீ தான் அவர் அப்பானே கூப்பிட மாட்டேங்கிறேன்னு அவர் தான் ஃபீல் பண்ணாருன்னொன்னே, நான் அந்த பக்கமே வர்றதில்ல, இதில் எங்கே அவரை நான் அப்பான்னு கூப்பிட்றதுன்னொன்னே, சரி இப்போ போய் இறங்குறோம்ல அப்பான்னு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா வேணாம்மா அது ஒரு மாதிரி எனக்கு வரமாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லவும், என்னடா வரமாட்டேங்குது, அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பார்த்தல,
நீ கண்டிப்பாக கூப்பிடணும், நீ கூப்பிட்டா அவர் ஹாப்பியாக இருப்பார்ரா அப்படின்னு சொல்லவும், தெரியல அவர் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து வந்துட்டுருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து ஜேகே வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குறாங்க. அது ஒரு மாதிரி வந்து ப்ரெசண்ட்டாக காசியாக செம்மையாக இருக்குது அந்த வீடு. ஸோ அவன் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக ஜேகே அப்பா தான் ஒரு லக்கேஜை தூக்கிட்டு அப்படியே வெளியே வராரு. வந்துட்டு அப்படியே தேங்க பார்த்தோன்னே, தியாங் வாடா எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்ல. ஸோ அவங்க அப்பா தான், என்னப்பா ஏன் ஒரு மாதிரி தீக்கி பேசுகிறா, அவங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாலோ அப்படின்னு சொன்னானே. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா தான் அப்படியே வந்து தேவங்களோட கையை கிள்ளிட்டு அப்பான்னு சொல்கிறான் அப்படின்னு அப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க தான் வந்து அவங்க அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க லக்கேஜ் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அவங்க தான் அப்படியே முழிச்சு பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவங்க அம்மா தான் வந்து இருங்க நான் போய் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடவும், ஸோ ஜேகே அப்பா தான் அப்படி தேவங்கிட்ட வந்துட்டு, நீ பாருப்பா நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சிரமப்படுத்துகிறேனோ அப்படின்னு சொல்லோன்னே, அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி உனக்கு ஒரு வேளை அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீ உன் வீட்டுக்கே கிளம்பு, நான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போனா நீயும் ஜேகேவும் இருங்க, நான் ஜேகே கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவன் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான், அவன் பாட்டுக்கு அமைதியாக சின்ன பிள்ளையாட்டம் அங்கேயே இருப்பான், நீ அவனை எதுவும் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கான். ஸோ கரெக்டாக தேவங்களோட அம்மாவும் வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு, தேவம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீ கொடுக்குறாங்க, ஒரு வீட்டு சாவி. ஸோ ஜேகே கிட்ட ஒன்று இருக்குது, நீ ஒன்று வச்சுக்கோ, மேபி அவன் எங்கேயாவது வெளியே போயிருந்தானா நீ உள்ளே வந்துக்கலாம்ல, ஸோ மேபி நீ வரலன்னா அவனும் உள்ளே வந்துக்குவான்ல, அதனால் 2 பேர்கிட்டையும் ஒரு கீ வச்சுருக்கேன், ஓகேவா அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து தேவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் சொல்லவும், சரின்னு வந்து அவங்க தான் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ தேவன் தான், இப்படி தனியாக அம்போன்னு விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டு இப்படியே உள்ளே வரலான்னு பார்த்தா ஜேகே தான். அவன் தான் வாசப்படியில் நின்றுட்டு அப்படியே 2 ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே உள்ளே போக விடாத மாதிரி அப்படி நின்றுட்டு, பார்த்தேன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லி கேட்கவும், தேவன் தான் ஆமாம் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே உள்ளே வர ஜேகே தான் அப்படியே அவனுக்கு வழி விடவும் அவனும் உள்ளே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்குறான். நல்ல பெரிய வீடு, நம்ம வீட்டோட நல்லா வசதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் ஜேகே அப்படிட்டு அவங்க பின்னாடி வந்துட்டு, ஒரு ரூம் எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் தான் பயந்துட்டா டக்குன்னு திரும்பிட்டு, அதையே அவ்வளோக்கிட்ட வந்து பயமுறுத்தி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பயப்படுறியா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்னோடனே, ஒரு ரூம் எதுவும் தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்னோடனே, தெரியாதே, அதோ என் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல அதுதான் ஒரு ரூம் அப்படின்னு அவன் சொல்லவும், அவன் தான் அப்படியே அங்கிட்டு பார்த்துட்டு, ஓ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் அவனோட லக்கேஜ் எடுக்காதா ஜேகே தான் ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவோம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் தான் மேலே போகிறாங்க. ஸோ ஜேகே தான் தேவங்கோட லக்கேஜையும் அவனும் தூக்கிட்டு தேவங்க அப்படியே ரூமை காட்டுறான். ஸோ அங்கே தான் தேவங்கோட ரூம் அப்படியே அவனோட ரூம் மாதிரியே இருக்குது. அவன் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு, இது என்ன அப்படியே பார்க்க என் ரூம் மாதிரியே இருக்குது, போஸ்டர்ஸாக இருக்கட்டும் பெட்ஷீட்டு எல்லாமே என்னோடதில் இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு உடனே அவர் தான், அப்படியா அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே அவர் தான், இல்லை என்னோடய ரூம் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து உட்காந்துட்டு, எனக்கு தெரியும் எங்கள் அம்மா தான் எனக்கு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க, நான் அது வேலை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருப்பாங்க அப்படின்னோடனே, அன்கம்ஃபர்டபுளாக ஏன் எங்கள் வீட்டுக்கு வரவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவன் தான் கேட்கவும், அப்படி இல்லை சும்மா நான் இதுவரையும் வந்ததே இல்லைல்ல அதனால் அப்படின்னு சொல்லவும், எனக்கும் ஏன் இல்லாதது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, ஃபேமிலி இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சுட்டே கேட்க, ஸோ அவள் தான் ஜெயிக்கும், சார் நான் கிளம்புறேன் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ தேவன் தான், அப்பா செம்மையாக இருக்குது இந்த ரூமு, இது என் பெட்டு மாதிரி தான் இருக்குது, ஆனால் என் பெட்டோட புதுசுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தான் படுத்துட்டு,
ஒர்க்கு வேறு இருக்கே, லீவ் டைம் ஒர்க் கொடுத்து சாவடிக்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இன்றைக்கி சண்டே ஆனாலும் அவனுக்கு ஒர்க் இருக்கும்ல. ஸோ வந்து லைக் அவனோட லேப்டாப் எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே முடிச்சிட்ருக்கா. அப்போ தான் சாயங்காலம் போல் ஆயிடுச்சு. ஸோ வந்து லைக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அப்படியே வந்து யாரோ ரூம் டோரை தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து திறந்து பார்த்தா ஜெக்கி தான். அவன் தான் கையில் 2 கப் காஃபி வச்சுட்டு, நீ தான் ஈவினிங் ஆனால் காஃபி குடிப்போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் அந்த லைக் காஃபி கப்பையே நீட்ட இவனும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகிறான். சஜிக்கு தான் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்குது பார்த்து பிடி அப்படின்னு சொன்னானே. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வாங்கிட்டு, இவன் தான் கரெக்டாக சொன்னானா இல்லை நமக்கு தான் தப்பாக கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து போயிட்டு அவன் தான் போயிட்டுருக்க. ஸோ ஜேக்கி தான் அப்படியே அவனோட ரூம்லேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவன் தான் என்ன பார்க்குற அப்படின்னு சொல்ல, இல்லை ஒர்க் ரொம்ப அதிகமோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கொஞ்சம் ஒர்க் அதிகம் தான் அப்படின்னு. இன்னைக்கு லீவு தானே ஆனால் ஏன் அவனுக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்க, அது நம்ம என்ன ஸ்கூல் காலேஜாக படிக்கிறோம், ஒர்க்குக்கு போகிறோம், ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவரும் வந்து லைக் சிரிச்சிட்டு, சரி மேபி ஏதாவது வேணும்னா கூப்பிடுண்ணே அப்படின்னே, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து லைக் போக ஜெக்கி தான் அப்படியே தாங்க நின்று ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அந்த அப்படியே சிரிச்சிட்டு கீழே போயிட்டான். ஸோ கீழே போனோடனே வந்து லைக் தான் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்க. டக்குன்னு அவனுக்கு தான் ஒரு காலு. ஸோ வந்து அட்டன் பண்ணி பார்த்தா ஜிம்மன். ஸோ ஜிம்மன்கிட்ட நான் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க. ஜிம்மன் தான், நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் தெரியுமா, எங்கே போனேன் தெரியுமா, அது யார் கூட போனேன் தெரியுமான்னு சொல்லி கேட்கவும், டேய் ஏன் என்ன அவன் பக்கத்தில் சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் எனக்கு தெரியறதுக்கு, எங்கே போனேன் என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னு சொல்லானே. நானும் எங்கேயும் இன்றைக்கி வெளியே போனேன் தெரியுமா அப்படின்னோடனே, நீயும் எங்கேயுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானும் எங்கேயும் தான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இப்போ என்னடா நீங்கள் 2 பேரும் போகிறது தானே, அது இல்லை அவன் இன்றைக்கி என்னை காரில் கூட்டிகிட்டு போனான், ஏன்டா அவர்கிட்ட கார் இருக்கு அவர் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னோடனே, ஐயோ அதுவும் இல்லைடா அவன் அப்படியே என்னோடய கையை பிடிச்சி அப்படின்னு அப்படியே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ சிரித்து பேசவும் ஜேகே தான் அப்படியே வந்து கீழே இருந்துட்டு அவங்க பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி அவனோட ஹைஸ் தான் ஒரு மாதிரி டார்க்காக, நான் அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ தான் சொல்லுடா அப்படின்னு அப்படியே அவன் எனக்கு கிஸ் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ பாரு, இப்போ தான் நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லையே நான் முன்னாடியே பண்ணியிருக்கேனே அப்படின்னோடனே, அப்புறம் ஏன்டா ஃபஸ்ட் கிஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் வந்து லைக் ஜேகே கரெக்டாக டோம் அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் போனான் அப்படியே லைட்டாக நவுத்திட்டு, என்ன ஜேகே அப்படின்னோடனே, இல்லை யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு ஏன் அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை நீ கண்டினியூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் அங்கேருந்து எழுந்திரிச்சி போயிட்டான். ஸோ நான் அப்படியே அவன் தான் பேசிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே ஜேக்கி பார்க்குறானான்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த லைக் ஜிம்மன்கிட்ட கண்டினியூ பண்ணேன். ஜிம்மன் தான் அவன் கிஸ் பண்ணோடனே எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமாடா, ஒரே வெக்கமாக வந்துச்சுடா அப்படின்னோடனே, வெக்கத்தை கொஞ்சம் நேரம் தூக்கி போடுறேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கள் ஸ்டெப் டாட் வீட்டில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, என்னது அவர் வீட்டுக்கு தான் நீ போகவே மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுவேன், இப்போ நான் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே, அம்மா 3 நாள் ஒர்க்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்பா கூட, அதான் நான் இங்கே இருக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் உன் தம்பி எப்படி நல்லா பார்த்துக்குறானா அப்படின்னோடனே, நானும் அதான்டா பார்க்குறேன், வந்ததுலேருந்து இவன் மூஞ்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான், டிஃப்ரெண்ட்டாக சிரிக்கிறான், டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான், சின்ன பையன் மாதிரியே இல்லை, என்னை விட ஒரு 4 வயசு பெரிய பையன் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு. நீ தான்டா அவனை விட 4 வயசு சின்ன பிள்ளை மாதிரி பேசிகிட்டு இருக்க, அதனால தான் அவனுக்கு அவனை விட 4 வயசு பெரிய பையன் மாதிரி தெரியுதா அவனுக்கு அப்படின்னு. அண்ணுக்கு போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன் தான். சரி அதை விடு, என்ன ரொம்ப பயமாக இருக்கோ அப்படின்னு சொல்ல, பயமா எனக்கு அப்படின்னு. இல்லைன்னா நீ எதுக்கு அவனை பற்றி என்கிட்ட பேச போகிறேன்ல, இல்லை டிஃபரெண்ட்டாக இருக்குது அதான் அப்படின்னோடனே, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ வேணா என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஜிம்மன் சொல்லவும், இல்லை பரவாயில்லடா நான் இங்கேயே இருக்கேன், அவனை வேறு என்னைய தான் பார்த்துக்க சொன்னாங்கன்னா யாரும் உன்னைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
டேய் அதெல்லாம் இல்லைடா, என்னை நம்பி விட்டு போயிருக்காங்க, இப்படி அசிங்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லவும், சரி சரி பத்திரமா இரு, ஏதாவது நான் கால் பண்ண ஓகே அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதான் பேசிட்டு இப்படி திரும்ப பார்த்தா ஜேகே நின்றுட்டுருக்கான். அவங்க அப்படியே உசுரே இல்லை. அவன் தான் அப்படியே பார்த்துட்டு ஜேகே நீ நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ பேசுனதெல்லாம் கேட்கல, இப்போ தான் வந்த அப்படின்னு சொல்லவும் அவரும் அப்பாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்ன விஷயம் ஜேகே அப்படின்னோடனே, உனக்கு வாக்கு முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், அதான் ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க வந்தேன் அப்படின்னோடனே, கொஞ்சம் இருக்குது, நான் பண்ணிவிட்டு வேணா வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கீழே போக அவங்க உட்காந்து அவனோட ஒர்க்கை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு 2 நிமிட்ஸ் கழிச்சு அவன் தான் கீழே வரான். வந்துட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குதிச்சுட்டு கேட்க, ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம் அப்படின்னு, நீ தானே ஹெல்ப் பண்ணணுன்னு கேட்ட அப்படின்னு. ஆமாம் கேட்டேன், ஆனால் நான் சமைப்பேன்னு உனக்கு தெரியும், நான் நல்லா சமைப்பேன், நான் நீ பார்க்கணும்ல, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு. இதுக்கு தான் கூப்பிட்டியா, நான் அவ்வளோ தூரம் அழைச்சி படித்து ஓடி வந்தேன்னொன்னே சாரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ அவனும் பரவாயில்ல இருக்கட்டும் விடு, ஆமாம் என்ன டிஷ் பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா சப்பாத்தி அந்த மாதிரி நைட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், கட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் பார்த்துட்ருக்கா. அவரும் நீங்கள் ஏன் சமைக்க கற்றுக்கல நின்று அப்படின்னோடனே, என் அம்மா இருந்தாங்க, என்னை கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்க, அதனால் நான் சமைக்க கற்றுக்கல அப்படின்னோடனே, பாயின்னாலே அப்படின்னு சொல்ல, ஜி அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அப்படிப்பட்ட பழக்கம்லாம் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு பொறுத்த வரையும் நான் ஒரே பையன், அவங்களுக்கு பொறுத்த வரையும் நான் அதுலேயே ஹார்ட் ஆகிடக்கூடாது, அதனால் என்னை சமைக்க விடலை. அம்மா நீ ஏன் சமையல் கற்றுக்கிட்டேன்னொடனே, எனக்கு அம்மா இருந்தாங்க, ஆனால் சமைக்க விடல, எனக்கு அம்மா இல்லை, ஸோ நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், சாரி அப்படின்னு சொல்லி அவன் தான் சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு சாரி தேங்க்ஸ்லாம் சொல்லவே கூடாது என்ன அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அப்படியே சமைக்கிறதே பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து அந்த வெஜிடபிள்லாம் நறுக்கி ஒரு குருமா மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கான். ஸோ தேவைதான், நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, ஹெல்ப்பா என்ன ஹெல்ப்பு அப்படின்னு சொன்னோடனே, தேய்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லவும், சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் அந்த தேய்க்க விட்டுட்ருக்கான். ஸோ தேவைதான் அந்த அப்படியே அந்த உருண்டை எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு அந்த சப்பாத்தி உருட்டுறது இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நல்லா உருட்டிகிட்ருக்கேன். ஸோ ஜேகே தான் ஃபோர்ஸ் பார்த்தல, இன்னும் நல்லா அழுத்தினா தான் சப்பாத்தி நல்லா தின்னாக வரும், சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, இதுக்கு மேலே அப்புறம் அழுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுத்தி பார்க்குறான். இதுக்கு மேலே முடியல அப்படின்னோடனே அப்படியே ஜேகே தான் அப்படியே தேவனுக்கு பின்னாடி வந்துட்டு அவன் ஹேண்ட்ஸ் மேலே அவன் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே நல்லா போட்டு அமுக்குறான். அமுக்கி நல்லா தேய்க்க தேவனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுற அப்படின்னோடனே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த, அதனால் கொஞ்சம் தான் முடியுது, அதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே உருட்டிகிட்ருக்கு. அது அவனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அவன் தான் இல்லை நானே பண்ணுறேனே அப்படின்னு, ஏறா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து கொஞ்சம் சப்பாத்தி அப்படியே உருட்டி முடிச்சுட்டு அவன் தான் வந்து அப்படியே தேவங்க விட்டு விலக தேவங்கும். இவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா, இல்லை தம்பி நம்மளுக்கு தான் ஏதோ ஆகுது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னே, தோசை கல்லில் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து பண்ணிகிட்ருக்காது. அவன் தான் பார்க்குறான். அவன் வந்து அந்த தோசை திருப்பி யூஸ் பண்ணவே இல்லை, கையிலே போட்டுட்ருக்காது. அவன் தான், இது எதுக்குடா ஷோகேஸ்க்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுவான். வரும், எனக்கு சுடலை அதனால நான் பண்ணல, நீ வேணா பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காது. அவன் தான், இப்போ பாரு எப்படி பண்ணுறேன்னு, அப்படியே சாஃப்டாக சூப்பராக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கிட்டாங்க. ஜேகே தான் சிரிச்சிட்ருக்கு. அவன் தான், நீ வேறு கரெக்டாக 2 பேருக்கு 4 நாள் தான் போட்ட, நான் வேறு ஒன்று கறிக்கிட்டேன், உனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் தான், பரவாயில்ல இருக்கட்டும், அந்த கருகுனதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு சாப்பிட்டு பழகிருச்சு அப்படின்னு. இல்லை நானே எடுத்துக்கிறேன், நான் தானே கருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கருகுன சப்பாத்திக்கு அடிப்பொடி போட்டுட்ருக்கேன். ஸோ ஜேகே தான், இங்கே பாரு நீ வீட்டுக்கு வந்திருக்கப்போ தான் உனக்கு வந்தோடனே கருகுன சப்பாத்தி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னோடனே, நான் தானே கருக்குனேன், தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை வைக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் தான் அந்த கருகுன சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லவும், நீ சொன்னால் கேட்கவா போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து தேவங்க தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. ஜேகே தான், நல்லாயிருக்கா அப்படின்னோடனே, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சாப்பிட்டுட்ருக்கா. ஜேகே தான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும் வாங்காம்மா தேவங்க சாப்பிட்றதே அப்படி பார்த்துட்ருக்க. தேவங்க தான், என்னாச்சு அப்படின்னோடனே, நல்லா சாப்பிட்ற நீ, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவட்ட, என்ன நான் அப்படி என்ன க்யூட்டாக சாப்பிட்டேன், அறுக்க பறிக்க பசியில் சாப்பிட்றது உனக்கு க்யூட்டாக இருக்கா அப்படின்னோடனே அவர் தான்,
இல்லை நிஜமாவே க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் தான் வந்து லைக் சாப்பிட்டுட்டு அவன் பேசுகிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன தான் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து லைக் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் தான் வந்து லைக் எந்திரிக்க போக ஜெக்கே தான் இங்கே வா அப்படின்னோடனே என்ன அப்படின்னு சொல்ல இங்கே வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து கூப்பிடுவோம். தியாகம் தான் வந்து லைக் வரவும் அவன் தான் வந்து லைக் அப்படியே தியாகோட லிப்ஸில் இருக்க அந்த குருமாவை அப்படியே தொடச்சிட்டு அவன் தான் நக்கிட்டு போ அப்படின்னு இதுக்கு நீ வாய் கழுவுன்னு சொல்லியிருந்தா நான் கழுவிருப்பேனே அப்படின்னு சொல்லவும் அவர் தான் சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சாப்பிட்டுட்ருக்க தியாகம் தான் இது என்ன கேட்டுடா மழை வர மாதிரி என் பேர் லிப்ஸை தொடச்சிட்ருக்கான். ஐயோ கருமமே, இவங்க வீட்டில் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்குவாங்களோ. தியாகம் தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் திருப்பி போய் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து அவனோட ரூமுக்கு தான் போய் படுத்துட்டு இவன் பண்ணுறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதையே பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் மண்டை குழம்பி மூளை செத்துரும், பேசாமல் ஏதாவது படத்தை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து லைக் லேப்டாப்பை திறந்து ஏதாவது படம் தேடிட்டுருக்கான். ஸோ அப்படி தேடிகிட்டே இருக்கச்ச கொஞ்ச நேரத்தில் யாரோ டோர் தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்து பார்க்க ஜெக்கி தான் அதான் ஒரு கிளாஸில் அப்படியே மில்க் மாதிரி வச்சுருக்கான். ஸோ அதை தான் பார்த்துட்டு இந்தா அப்படின்னோடனே என்னத்துக்கு மில்க்கு ஃபஸ்ட் நைட்டில் அதான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லை இங்கே தங்குறதில்ல நீ ஃபஸ்ட்டு நைட்டு அதனால கொடுக்குறேன் அப்படின்னோடனே நிஜமாக அதுக்கு தான் கொடுக்குறியான்னொடனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எங்கள் வீட்டில் நைட்டான எல்லாருமே மில்க் குடிப்போம், நல்லா தூக்கம் வரும் அதனால கொடுத்தேன் அப்படின்னோடனே அவர் தான் வந்து லைக் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கான். ஸோ அவரை வந்து லைக் அப்படியே தேவங்களோட ரூமை தான் அப்படியே எட்டி பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தூக்கம் வரல அதான் ஏதாவது மூவி மாதிரி போட்டு பார்க்கலான்னு அப்படின்னோடனே நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ காலேஜ் போகணும்ல நாளைக்கு அப்படின்னு சொல்ல நீ கூட தான் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது நான் போய்க்குவேன் அந்த மாதிரி தான் நானும் போய்க்குவேன், என்னை ஜாயின் பண்ணுறதுல அவனுக்கு இஷ்டம் இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் இல்லை நான் பண்ணுவேனே நீ வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு வந்து லைக் ஜேக்கி தான் உள்ளே வர அவங்க தான் வந்து லைக் அந்த மில்க் குடிச்சிட்ருக்கான். ஸோ குடிச்சிட்டு அவன் தான் பாதி வைக்க ஜேக்கி தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் இல்லை போதும் அப்படின்னோடனே ஏன் இல்லை சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்லவும் சர்க்கரை போட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லோடனே இல்லை சர்க்கரை இல்லாமல் வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இறங்காது, அதுவும் வேறு சப்புன்னு இருக்கா இறங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் தான் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பாதியை குடிச்சிட்ருக்கது. அவங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்ருக்கேன். என்ன பார்க்குற அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஜேக்கி தான் நான் தேடி தரேன்தா அப்படின்னு சொல்லவும் என்னது படம் தான் நான் தேடி தரேன்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து லைக் தேடி தந்துட்டுருக்கான். ஸோ தேடிட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இந்த படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே என்ன படம் அது, கொஞ்சம் ஹாரர் கொஞ்சம் ரொமான்டிக் கொஞ்சம் காமெடி எல்லாம் கலந்து அப்படின்னு சரி போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேக்கி தான் அப்படியே தியாகக்கும் ஜேக்கிக்கும் ஒரு போர்வை மாதிரி மூடி விட்றான். மூடிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி கதவெல்லாம் தத்திட்டு அவன் தான் உட்காந்துருக்கேன். வெறும் அந்த லேப்டாப்லேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. அவங்க தான் பார்க்குறான், ஏன்டா ஆல்ரெடி நான் பேய் படம்னா பயப்படுவேன், நீ வேற ஏன்டா இப்படி எல்லாத்தையும் இருட்டாக்கி விட்டுட்டு இப்படி மொட்டையாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் ஒரு த்ரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் தேங்காய் பிடிச்சி வேறு பேத்திகிட்ருக்க தேங்கும் ஏதாவது த்ரில்லா இன்னைக்கு கதற போகிற தேங்கு தம்பி முன்னாடி அசிங்கமாக போக போகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் பேய் படமாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பயங்கரமாக வந்து லைக் காமெடியெல்லாம் பண்ணிகிட்ருக்க ரெண்டு பேரும் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. அதில் ஜேக்கி தான் அப்படியே அமைதியாக இருக்கான். சிரிப்பு வந்து லைக் அப்படின்ற ஒரு சிரிப்பு தான். ஸோ வந்து லைக் தேங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிக்கிறான். அதில் ஜேக்கி செஸ்ட்டு மேலே வேறு அப்படியே சாஞ்சு சிரிக்க ஜேக்கி தான் அப்படியே தியாகம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கச்ச ஸோ அப்படி கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே அந்த த்ரில்லர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தியாகம் தான் அப்படியே அந்த போர்வை அப்படியே பிடிச்சிட்டு மூஞ்சி வரையும் மூடிட்டு கண்ணை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜேக்கி அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். தியாகம் பண்ணுறதுலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அவனுக்கு பார்க்குறதுக்கு. அவன் தான் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ அப்படியே வந்து லைக் தியாகம்னா அப்படியே பேய் வந்துருச்சா உடனே வந்து லைக் அவன் தான் வந்து அப்படியே மூஞ்சை மூடிட்டோன்னே ஜேக்கி தான் இதென்ன போங்காட்டமாக இருக்குது, பேயை பார்க்கணும்ல திரும்ப எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துகிட்ருக்க தியாகம் தான் வேணாம் அந்த பேய் நான் நினச்சதை விட கொடூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தான் மூஞ்சை மூடிட்டே இருக்கான். ஸோ ஜேக்கி தான் அதெல்லாம் தெரியாது எனக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எடுக்க. ஸோ தியாகம் தான் எடுத்த உடனே ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான் ஜேக்கி அப்படியே டைட்டாக பண்ணிட்டு ஆஃப் பண்ணு இதுக்கு மேலே பார்த்தா எனக்கு நைட்டு கண்டிப்பாக தூக்கம் வராது, நான் தூக்கம் வரலானே பார்க்க ஆரம்பித்தது இப்போ தூக்கம் வராமல் போக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் தான் ஆஃப் பண்ணு அப்படின்னு ஜேக்கி தான்
இன்னும் கொஞ்ச நேரம் ஓடட்டும் அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் மண்டையை மேலே தூக்க ஜேகே தான் அப்படியே தேவங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பு அவன் தான் எனக்கு ஜேகே விட்டு நான் வந்துட்டு, நீ ஏன் அந்த பேயோட பயங்கரமாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ்வளோ பயங்கரமாவா இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் தேவன் தான், இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் படத்தை ஆஃப் பண்ண ஜேகே தான், ஏன் அப்படின்னு சொன்னானே, இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் தூங்காமல் இருந்தால் அம்மா திட்டுவாங்க, நீ போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு ஜேகே தான் வந்து லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே தேவங்கிட்ட வந்து அப்படியே எழுந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே தேவங்க பக்கம் திரும்பலான்னு போக டக்குன்னு வந்து லைக் ஸ்லிப் ஆகி தேவங்க மேலேயே விழுந்துட்டான். ஸோ தேவங்களோட லிப்ஸில் அப்படியே அவனோட லிப்பு படம் வருது. அதுக்குள்ளே வந்து லைக் அவன் தான் விசாரிச்சு அப்படியே டப்புக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, சாரி தேவன், நான் திரும்பி அவங்ககிட்ட குட் நைட் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு அவர் தான், அப்படியா ராசா, சரி எழுந்திரிச்சி கிளம்பு அப்படின்னு வந்து லைக் சரின்னு அப்படி ஓடிட்டான். ஆசா ஜேகே தான் அப்படி குடுக்குடுன்னு ஓடிடுறேன். தேவங்கண்ணா என்ன இவன் இப்படி ஓடுறான், அவனும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்திருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு, இன்றைக்கி என்னமோ தெரில, நாளே சரியில்லை, ஃபர்ஸ்ட் டேவே இப்படி இருக்கே, இன்னும் 2 நாள் இவன் கூட எப்படா ஓட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்டு அவனும் அந்த லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே படுத்து அப்படியே தூங்குறான். ஸோ இதோட இந்த பார்ட் 1 முடியுதுடா. ஸோ லைக் ரொம்ப குட்டி பார்ட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஆனால் வந்து லைக் போக போக இதோட நல்லாயிருக்கு. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பெருசாக எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அடுத்த பாட்டில் உங்களை பார்க்குற வரையும் உங்களை மிஸ் பண்ண போகிறது நான் உங்கள் அஷு. டாட்டா பை பை, சி யூ சராங்கி.